நான் தீர்மானமா தான் சொல்றேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசல. உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னா மனசுல ஈரம் இருக்கணும். என் மனசு வெந்து செத்து போச்சு. இனிமே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. லீலா, விடுங்க பாட்டி, போதும். எங்க வாழ்க்கை மத்தவங்க சாபத்துல ஆரம்பிக்க கூடாது. நீங்க என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இனிமே இதை பத்தி இங்க பேசாதீங்க. இத பாருங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணே கேட்டுக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு என்ன மறுபடியும் பார்க்க வராதீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க, போதும். செல்வா, எந்திரி வா. இனிமே நம்ம இங்க இருக்கிறது மாதிரில வா. பாட்டி, வெயில பசியோட வந்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம்மா, நீயும் உன் தங்கச்சியும் பேசின பேச்சு நாங்க சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நாங்க வரோம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்ப தாயா வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஊர்ல எல்லாம் சௌக்கியமா தம்பி? சௌக்கியமா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்க. சரி. ஏமா சரு, இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீ கிளம்பல? இல்லப்பா. இல்லையா? அப்போ என் பொண்ணை கூட்டிட்டு போனீங்க வரலையா? அவங்க சும்மாதான்ப்பா வந்தாங்க. சும்மா வந்தீங்களா? நான் மாப்பிள்ளை தான் உங்களை அனுப்பிச்சு என் மகளை கூட்டிட்டு வர சொன்னாங்க நினைச்சேன். சும்மா வந்தீங்களா? சரிதான். தம்பி, நீங்க இங்க வர்றது உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுயா. நாங்களா தான் கிளம்பி வந்தோம். ஏன் அப்படி கேக்குறீங்க? தம்பி, நான் கேட்கறது தவறா நினைக்காதீங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க இங்க வரலாமா? தப்பு இல்ல தம்பி. உங்க மனசுல 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனா அதை நீங்க காமிக்கிற வேகத்துல எனக்கு அசிங்கமோ அவமானமோ ஏற்படக்கூடாது. புரியுதா? புரியுது மாமா. உங்களுக்கு 1000 ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கலாம். ஆனா நடைமுறையில அது சாத்தியமா இல்லையான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சவங்க. நான் இப்போதான் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். லீலாவுக்கு வேறொரு நல்ல இடத்துல எல்லாம் கூடி வரும் போல இருக்கு. அதனால நிலைமையை புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாம தவிக்கிறீங்க. அந்த ராஜா முட்டாள்தனமா நடந்துகிட்டாங்கிறதுக்காக இந்த சின்னஞ்சிறுசுகளை தண்டிக்கலாமா? செல்வம் மாதிரி தங்கமான பிள்ளையோட மனசு வேதனைப்படுறது உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் பெரியவங்களாகிய நமக்கு இல்லையா ஐயா? அம்மா, நாம ஆசைப்படுறதெல்லாம் நம்மளால நடத்தி காட்ட முடியும்னா நாம மனுஷாலா இருக்க மாட்டோமா? தெய்வமா இருப்போம். என்ன செய்யறது? நம்ம ஆசையில சிலது நிறைவேறும்,